இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விதமான மெய் சிலிர்ப்புடன் நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய பேரருள் பெற்ற இரு மாபெரும் புனிதர்களுடைய பொற்பாதங்கள் பதிந்த புண்ணிய பூமியில் நிற்பது என்பது இத்தகைய அனுபவத்தை எல்லோருக்கும் தரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக மிக சுலபமாக கடந்து சென்ற பகுதி இது. சமீபத்திலே பிள்ளைத்தோப்பு பங்கினுடைய வரலாற்றின் வேர்களை மோப்பம் பிடித்த பிறகு மிகுந்த ஆச்சரியத்துடனும் மிரட்சியுடனும் வியப்புடனும் இந்த பகுதியை நான் கடந்து செல்கிறேன். நெடும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களான பிள்ளைகள் நீங்கள். ஏறக்குறைய 500 ஆண்டு வரலாற்று செழுமையும் பெருமையும் உங்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் கர்வம் கொள்ளலாம். 3 அற்புதமான பெரிய பங்குகளை ஈன்ற தாய் இது. பிள்ளைத்தோப்பு என்கின்ற இந்த பங்கின் தாய்க்கு வயது ஏறக்குறைய 480 ஆண்டுகள். இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் இவ்வளவு வலிமையாக இருப்பது என்பது ஆச்சரியத்தை தருகிறது. ஆனால் அதே வேளையிலே ஈன்ற பிள்ளைகள் பேராற்றலோடும் ஆலமரத்தின் விருட்சம் போலும் வளர்ந்து செல்வதை கொஞ்சம் உற்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த தாய் வீழ்ந்து விடாமல் இருப்பது, இந்த தாய் முதுமையில் வதங்கி விடாமல் இருப்பது நிகழ்கால தலைமுறையின் கைகளிலும் எதிர்கால தலைமுறையின் கைகளில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த விழா ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற கேள்விகள் ஒருபுறம் இருந்தாலும், ஒருவேளை இந்த விழா கொண்டாடப்படவில்லை என்று சொன்னால் நிகழ்கால தலைமுறைக்கு உங்கள் வரலாறே தெரியாமல் போயிருக்கும். எனவே இதை ஒரு கற்றலின் அனுபவமாகவே நான் பார்க்கிறேன். வளர்ந்து வருகிற பிள்ளைகள் தங்களுடைய வரலாற்றை அறிவதற்கு இவ்வளவு மாபெரும் கொண்டாட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒருவேளை சிறிய அச்சம் ஒன்று மனதில் இருக்கிறது. இந்த கொண்டாட்டங்களோடு அப்படியே இந்த வரலாறும் காற்றில் மறைந்து போய்விடுமோ என்று நான் சந்தேகப்பட்டு கொண்டாலும், நீங்கள் பொறுப்பான தலைமுறையினராக இருப்பதால் உங்கள் இதயத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வரலாற்றை சேமித்து வைத்துக் கொள்வீர்கள். இந்த வரலாற்று மரபுகளை செழுமைகளை வரக்கூடிய தலைமுறையினருக்கும் கட்டாயம் கடத்தி கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். இன்றைய வழிபாட்டினுடைய நடுப்பொருள் என்னவென்று சொன்னால், நேர்மை வார்த்தையிலும் வாழ்விலும் என்பதாகும். நேர்மை என்று சொன்ன உடனே கண்ணை மூடிக்கொண்டு எல்லோருடைய மனதிலும் அப்படியே ஒட்டி கொள்வது யோசேப்பு தந்தை தான். நேர்மையாளர் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது யோசேப்பு தந்தை. இந்த அகில உலக திருவையுடைய பாதுகாவலர் பிள்ளைத்தோப்பு பங்கினுடைய பாதுகாவலராக இருப்பது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டிலே தந்தையின் இதயத்தோடு என்கின்ற மடலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதுகிற பொழுது யோசேப்பை பற்றி சிலாகித்து எழுதியிருப்பார். அன்பான தந்தை, கனிவான தந்தை, துணிவான தந்தை, உழைக்கின்ற தந்தை, கீழ்ப்படியில் உள்ள தந்தை, எளிய தந்தை என்று சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே அவர் எழுதியிருப்பதை பார்க்கிற பொழுதும் வாசிக்கிற பொழுதும் இவ்வளவு நற்பண்புகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் புனிதருடைய பராமரிப்பில் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். யான் தொப்ராசின்ஸ்கி என்கின்ற போலந்து எழுத்தாளர் தந்தையின் நிழல் என்கின்ற ஒரு புத்தகத்திலே யோசேப்பு தந்தையினுடைய குணாதிசயங்களை வரையறை செய்கிற பொழுது நிழல் என்கின்ற பதத்தையே பயன்படுத்துவார். நிழலை உருவகமாக பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற பொழுது அந்த புத்தகத்திலே இயேசுவோடு உள்ள அந்த உறவில் விண்ணக தந்தையின் மண்ணக நிழலாக தூய யோசேப்பு திகழ்ந்து வந்தார். அவரை பராமரித்தார், பாதுகாத்தார். தன் போக்கில் அவர் சென்று விடா வண்ணம் நிழல் போர் அவர் உடன் நடந்து வந்தார் என்று சொல்லி அற்புதமான வரிகளில் அவரை பற்றி சொல்லி இருப்பார். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நீங்கள் தியானித்து பார்த்தால் தெரியும்.
அவர் விண்ணக தந்தையினுடைய மண்ணக நிழல். அவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பது, பராமரிப்பது, அத்துடன் அவர் தன் போக்கில் தனது இஷ்டம் போல் நடந்து விடா வண்ணம் நிழல் போல் தொடர்கின்ற மாபெரும் பணியை நேர்மையான முறையில் தான் இறக்கின்ற வரையில் செய்து வந்தார். கொடுத்த வாக்கு ஒன்று, வாழ்வில் பின்பற்றியது மற்றொன்று. எனவே நேர்மையின் சின்னமாய் வார்த்தையிலும் வாழ்விலும் வாழ்ந்த இந்த தூய யோசேப்பு நம்முடைய பங்கையும் நிழல் போல் தொடர்ந்து 480 ஆண்டு காலம் நம்மை பராமரித்து வந்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்கள் கூட யோசேப்பினுடைய கரம் நம்மை நிழல் போல் தொடர்ந்து வந்திருக்கிறது. அதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்துவிட மாட்டீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த நேர்மையான, இந்த அற்புதமான இந்த யோசேப்பினுடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு தற்கால சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கிற பொழுது சங்கடம் வருகிறது. நமது பங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் நேர்மைக்கான பற்றாக்குறையும் வறட்சியும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேர்மை வளையுது என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் சென்ற நூற்றாண்டுடைய மிகப்பெரிய கவிஞர்கள் ஒருவன் அழகான ஒரு பாடலை பாடியிருப்பார். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், உலகம் கொள்ளை அடிப்பவருக்கு நிழலாச்சு, வறுமை மக்கள் நலம் பலியாச்சு, எங்கும் வஞ்சகர்கள் நடமாடுகின்ற நிலையாயிற்று, சோகச் சுழலில் ஏழை சருகுகள் சுற்றுதடா, கண்ணீர் கொட்டுதடா, மோச செயலாலே முன்னேற்றம் கண்டோரின் ஆசைக்கு நீதி இறை ஆகுதடா, அன்பை அதிகார வெள்ளம் கொண்டு போகுதடா, பழந்துணி அணிந்தாலும் பசியாலே இறந்தாலும் பாதை தவறாத பண்பு உள்ளம் இருந்த நிலை மறந்து இழுக்கான குற்றம் தன்னை புரிந்திடலாம் என்று துணியுதடா, நேர்மை பொல்லாத சூழ்நிலையால் வளையுதடா என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் இன்றைய சூழலை அப்படியே படம் பிடித்து என்றோ பாடியிருப்பார். இது அவர் பாடியிருக்கின்ற பாடலுடைய வரிகள் உலகம் முழுவதுமாய் நயவஞ்சர்கள் கையில் இருக்கிறது, ஏழை மக்கள் ஒட்டுமொத்தமாய் நசுங்கி போய்விட்டார்கள், நேர்மை எங்கும் சுத்தமாக இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதை போன நூற்றாண்டில் பாடியிருக்கிறார். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த பாடல் அப்படியே பொருந்தக்கூடிய அளவிற்குத்தான் உலகத்தின் பார்வைகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு மேற்கோள் ஒன்றை கடந்து வந்தேன். 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் நம்பிக்கைக்கென்று கடவுள்கள் இல்லை, நல்ல தேவதூதர்கள் இல்லை, மகத்தான தலைவர்கள் இல்லை, தூக்கிலிடும் கயிறு தொடங்கி உட்கொள்ளுகிற நஞ்சு வரை எல்லாம் நம்பகத்தன்மையற்று போய் கிடக்கிறது, நேர்மை சிறு துளி கூட இல்லையே என்று சொல்வார். தூக்கிலிடுகிற கயிறிலும் கலப்பாக இருக்கிறது, உட்கொள்கிற நஞ்சிலும் கலப்பாக இருக்கிறது, வாழ்வதற்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி சாவதற்கு சென்றாலும் கூட அங்கும் சாக முடியவில்லையே, அந்த அளவுக்கு மோசமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு அந்த மேற்கோள் முடிகிறது. கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. சன்னா மரின் இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பின்லாந்து நாட்டினுடைய பெண் பிரதமர் இவர். 2020ஆம் ஆண்டிலே புத்தாண்டு செய்தியை தன் நாட்டு மக்கள் பின்லாந்து மக்களுக்கு சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார். இந்த சமூகத்தின் பலம் என்பது நம் நாட்டில் எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதில் அடங்கியல்ல, மாறாக சமூகத்தில் நலிவுற்ற மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. சமூகத்தில் மிக கண்ணியமாக நேர்மையாக நல்லவர்களாக வாழ்வதற்கு சூழல் இருக்கிறதா என்பதை நீங்கள் சுற்றுமுற்றும் பார்த்து கொள்ளுங்கள். இது நமது நாடு, நாம் தான் இதற்கு பொறுப்பாளி என்று சொல்லுகிற வேளையிலே ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுவதும் நேர்மை இல்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லித்தான் எனக்கு தோன்றுகிறது. ஜெயமோகன் எழுத்தாளரை பற்றி ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அற்புதமான முறையிலே சமீபத்திலே ஒரு அழகான பேச்சு ஒன்று பேசியிருந்தார். அவர் சொல்லுவார், இந்த உலகத்தில் சலுகைகளும் சமரசங்களும் குவியல் போல் கிடக்கிறது. நல்லவனாக நேர்மையாளனாக வாழ்வதற்கு பல்வேறு வகையான சலுகைகளையும் சமரசங்களையும் இந்த உலகு கொட்டி கொடுத்ததால் நிறைய உலகம் முழுவதுமே கெட்டு போய்விட்டது. நல்லவர்கள் நிறைய பேரை காண முடியவில்லை. ஆனால் வன நியாயம் ஒன்று உண்டு என்று சொல்வார். வனம் என்று சொன்னால் காடு. காற்றுக்கு ஒரு நீதி இருக்கிறது, காற்றுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. வலியது வாழும், மெலியது வீழும். ஒரு மான் தன் காலில் அடிபட்டது என்பதற்காக ஒரு சிங்கத்தை பார்த்து இந்தியனை வேட்டையாடி விடாதே
இன்னொரு காலில் அடிபட்டு இருக்குது என்று சொல்லி வனத்தில் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்றால் வனத்தின் நியாயம் வேறாக இருக்கிறது. ஒரு உயிர் அல்லது ஒரு விலங்கு தன்னைத்தானே அந்த சூழலுக்கு ஏற்றபடி தகவமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த நாளில் உயிரை இழந்து விடுவதற்கான நியாயமாகத்தான் வனம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வனத்தின் நியாயம் உலகத்தில் நாம் வாழுகிற உலகத்தில் இருப்பதாக இருந்தால் அது எவ்வாறு என்று சொன்ன கேள்வியை முன்வைக்கிற பொழுது, இந்த உலகில் நேர்மையாளர்களும் நல்லவர்களும் நியாயம் பேசுபவர்கள் மட்டுமே வாழ முடியும் என்கின்ற நியாயம் இந்த உலகத்தில் இருப்பதாக இருந்தால் நம்ம எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்போம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் என்று சொல்லி அழகாக சொல்லியிருப்பார். வனத்தில் இருக்கிற நியாயம் நம் வாழ்கிற உலகில் இல்லையே, நேர்மை எங்கும் இல்லை என்று சொல்லுகிற பொழுது நமக்கு சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் வாழ்கிற நாம் பார்க்கிற இந்த இளைய தலைமுறையை பற்றி கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த உலகு பேசிக்கொண்டே இருக்கிறது. இறையன்பு என்கின்ற நம்முடைய தலைமைச் செயலர் அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தில் இளம் தலைமுறையினர்கள் தங்களுடைய வாழ்வில் குப்பைகளை, செல்போனில் உள்ள குப்பைகளை எல்லாம் அவர்களால் ஒதுக்கி வைக்க முடிகிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் உண்ட அந்த தட்டை ஒதுக்குவதற்கு தெரியவில்லை. அவர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் கணினி வழியாக முகம் தெரியாத நபர்களோடு எல்லாம் சந்தோஷமாக பேசி தெரிகிறது. ஆனால் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களிடம் ஒரு 5 நிமிடங்கள் செலவழிப்பதற்கு தெரியவில்லை. பிரயாணம் செய்வதற்கு தங்களால் முடிந்த அளவு பயணச்சீட்டெல்லாம் அவர்களுக்கு கணினி வழியாக ஏற்பாடு செய்து தருகிறது. பயணம் செய்கிற வேளையிலே தன் எதிர் திசையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு முதியவரை பார்த்து புன்னகை செய்வதற்கு தெரியவில்லை. நீ நல்லவனாக வாழக்கூடாதா என்று சொல்லி எந்த ஒரு இளைஞனிடமோ இளம்பெண்ணிடமோ பேசி பாருங்கள், திரும்ப கேள்வி கேட்பார்கள், நல்லவனாக வாழ்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எதற்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். யாருக்காவது துணிச்சல் இருந்தால் நம் சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு இளைஞனிடமோ இளம்பெண்ணிடமோ போய் அறிவுரை சொல்லி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன பெயர் தெரியுமா? பூமரங்கள். அறிவுரை சொல்பவர்கள் எல்லாம் பூமரங்களாக மாறிவிட்டார்கள். கடவுளை மட்டும்தான் பூமரங்கள் என்று சொல்லி இவர்கள் கூப்பிடவில்லை. வேத நூல்களையும் பூமர் என்று சொல்லி இவர்கள் பழகவில்லை. இந்த பூமர் என்கின்ற இந்த அங்கிள் என்கின்ற பூமரங்கள் என்ற வார்த்தை எங்கு தொடங்கியது தெரியுமா? 2018ஆம் ஆண்டிலே டிக்டாக் என்கின்ற செயலி பிரபலமாக இருக்கிற பொழுது ஒரு முதியவர் ஒரு இளையவனை பார்த்து கேட்பார், தம்பி, இந்த தலைமுறை கெட்டு போய்விட்டது, பொறுப்பாக நல்லவனாக நேர்மையாக இருக்கலாமே என்று சொன்னவுடன் அவன் நோட்டு புத்தகத்தில் எழுதினான், ஓகே பூமர். அங்கு தொடங்கியது இந்த நோய். இன்று உலகத்தின் உச்சத்தில் எல்லோரும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுது உலகத்தில் மிகவும் பிரபலமானது? 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் 25 வயது மிக்க ஒரு இளம் பெண் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டார். பருவகால நிலை பற்றிய மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது இந்த பெண்மணி எழுந்து அழகாக பேசினாள். பேசி முடிக்கின்ற பொழுது அங்கு குழுமி இருந்த கொஞ்சம் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து சொல்வார், நம்முடைய நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய வயது, சராசரி வயது என்னவென்று சொன்னால் 49. இந்த வயதில் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை என நீங்கள் எல்லோருமே நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள் சொன்னவுடன் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் எழும்பு சொல்வார், இப்படி பொறுப்பில்லாமல் முதியவர்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது என்று சொல்ல முற்படுகிற பொழுது ஒரு நாடாளுமன்றத்தில் 25 வயது மிக்க அந்த எம்பி சொல்லுவார், ஓகே பூமர் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். அந்த நியூசிலாந்தில் தொடங்கிய இந்த வார்த்தை இந்த உலகம் முழுதும் யார் அறிவுரை சொல்ல முற்பட்டாலும், நீங்கள் நல்லவராக வாழுங்கள், நேர்மையாக இருங்கள் என்று சொல்லி யார் சொல்ல முற்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற பெயர் பூமர். எனக்கும் இந்த பெயர் இப்பொழுது வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் அறிவுரை சொன்னாலும் நீங்கள் பூமர் என்கின்ற பிம்பத்திற்குள் ஒளிந்துதான் ஆக வேண்டும். நான் சொல்வேன், தைரியமாக சொல்லுங்கள். இந்த உலகை காப்பாற்றுவதற்கு எத்தனை பூமர் என்ற பெயர் கிடைத்தாலும் பரவாயில்லை. நேர்மையின் வறட்சி, நல்லவர்கள் இல்லாமல் இருப்பது உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வேறு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு மிகவும் கவலையிடக்கூடிய ஒரு தலைமுறையைத்தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். யாரும் யாரிடமும் எதையும் சொல்வதற்கு வாய்ப்பில்லாத உலகமாக இருக்கிறது. சமீபத்திலே 2020ஆம் ஆண்டு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒன்று பத்திரிகையில் வந்தது. தலைப்பு எவ்வாறு இடப்பட்டிருந்தது? கணவன் நல்லவனாக இருக்கிறான், விவாகரத்து வேண்டும். எங்காவது நடக்குமா இது? வடக்கன் சங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. சம்பல் மாவட்டத்திலே ஒரு இளம்பெண் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாள்.
வழக்கினுடைய சாராம்சம் இதுதான். என் கணவர் மிக மிக நல்லவராக இருக்கிறார். எனக்கு சமையல் வேலை செய்து தருகிறார். யோசித்து பாருங்கள். வீட்டை சுத்தம் செய்கிறார், பாத்திரங்களை தேய்த்து தருகிறார், அவ்வப்பொழுது சமைப்பதும் உண்டு. நான் எவ்வளவு தவறு செய்தாலும் உடனடியாக மன்னித்து விடுகிறார். என்ன கோவப்பட்டதே இல்லை. ஒரு உண்மையான மனிதர், நேர்மையான மனிதர், எப்பொழுதும் என்னிடம் நல்லது மட்டும் பார்க்கக்கூடிய மனிதர். ஆனால் நான் நினைத்து திருமணம் செய்தது வேறு. நான் நினைத்தேன் என் கணவரோடு நான் எப்பொழுதும் சண்டை போடலாம் நினைத்தேன். கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு ஓடுவதற்கு கூட இவர் வாய்ப்பு தரவே இல்லை. அவ்வப்பொழுது 2 அடி அடிக்கலாம் என்று சொல்லி நினைத்தால் கூட வாய்ப்பு தரமாட்டேன் என்கிறார். அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். எனக்கு திருமணம் முடிந்து 18 மாதங்கள் ஆகிறது. வாழ்க்கை போர் அடிக்கிறது, சலிப்பாக இருக்கிறது. இவரோடு வாழ்நாள் முழுக்க என்னால் காலம் தள்ள முடியாது, என்னை விவாகரத்து தந்து விடுங்கள், இவ்வளவு நேர்மையான மனிதன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு. கணவன் நீதிபதியை பார்த்து மன்றாடுகிறான். நீதிபதி அவர்களே, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கணவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நேர்மையாக வாழ்வதற்காக, நல்லவனாக இருப்பதற்காக இப்படி ஒரு தண்டனை எனக்கு வேண்டுமா? தயவு செய்து வழக்கை தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று சொல்லி காலில் விழுந்து மன்றாடியவுடன் நீதிபதிக்கு பைத்தியம் பிடித்து சொன்னார், இந்த வழக்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விரட்டி விட்டார். பின்பு என்ன ஆயிற்று என்கிற தகவல் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா தெரியவில்லை. ஆனால் நேர்மையாக வாழ்வதற்கு இந்த உலகு இன்னமும் அனுமதி தரவில்லை. எனவே ஒருவேளை நல்ல கணவர்களாக இல்லை என்று சொன்னால் இந்த அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். நல்ல கணவராக, நல்ல மனைவியராக இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நல்லவராக வாழ்வதற்கு இந்த உலகு நமக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரி, நேர்மை என்றால் என்ன என்ற கேள்வி முன்வைத்தால் எப்படிப்பட்ட வரையறையை நாம் கொடுக்க முடியும்? நேர்மை என்பது என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையின் வழியில் நேரிய பாதையில் நடந்து கொண்டே இருப்பதுதான் நேர்மை. இதான் குறுகலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் வரையறை செய்ய முடியும். எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் உண்மை எதுவோ அதே வழியில் நேர் பாதையில் யார் தடுத்தாலும் தொடர்ந்து பயணம் செய்கிற இப்படிப்பட்ட குணாதிசயம் தான் நேர்மை என்று சொல்லப்படுகிறது. நேர்மையாளர்கள் என்றால் யார் என்றால் 6 வகையான நற்பண்புகளை உள்ளடக்கியவர்கள் நேர்மையாளர்கள் என்று சொல்லி உலகு நமக்கு கற்றுத்தருகிறது. 1, நடத்தையில் கண்ணியம். 2, கொடுத்த வாக்கு தவறாமை. 3, வறுமையில் செம்மை. 4, செழுமையிலும் வளமை, எளிமை. 5, பிறர் கஷ்டங்களை புரிந்து கொள்கிற தன்மை. 6, தூங்காத மனசாட்சி கொண்டவர் என்று சொல்லி நேர்மையாளர்களை 6 பண்புகளுக்குள் உள்ளடக்கி வைக்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு பண்பு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும். நேர்மைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய எத்தனை மைல் தொலைவு இருக்கிறது என்பதை நாமே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த உலகில் நேர்மையை எப்படி தீர்மானிக்கிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாட்சிகள் எங்கு பலமாக இருக்கிறதோ அங்கு நேர்மை மிகுந்து காணப்படுகிறது. யாரெல்லாம் நிறைய சாட்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் இந்த போர்வையிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். நேர்மையை 2 பார்வையில் பார்க்க முடியும். உலகு பார்க்கிற பார்வை, தெய்வம் பார்க்கிற பார்வை. உலகு பார்க்கிற பார்வை என்ன? இந்த உலகில் சாட்சிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் நேர்மையாளர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் எவ்வளவு தவறுகளை நீங்கள் மறைமுகமாக செய்தாலும் பரவாயில்லை. பணம் இருப்பவர்களால் சாட்சிகளை வாங்க முடியும். குடும்ப பலம் உள்ளவர்களால் தங்களை நல்லவர்கள் என்று சொல்லி வாதிட்டு ஜெயிக்க முடியும். இது உலகத்தின் பார்வை. தெய்வத்தின் பார்வை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், தெய்வத்தின் பார்வை நீங்கள் மறைமுகமாக செய்கிற சிறு சிறு தவறுகளை கூட தெய்வம் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுளிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? மௌனமாக இருந்து விடுவது. நல்லவர்கள், நேர்மையாளர்கள் எவ்வளவு கதறினாலும், ஏன் தன்னுடைய மகன் சிலுவையில் இருந்து கதறினாலும் கூட மௌனமாக அப்படியே இருந்து கொள்வது, பின்பு இறுதியில் வந்து முடிவு சொல்வது. இதுதான் நேர்மை தோற்று போகிற இடமாக இந்த உலகு கணிக்கிறது. நேர்மை ஒருவர்களும் தோற்பதில்லை. நேர்மைக்காக வாழ்வர்கள் ஒருவர்கள் இறந்து போகலாம். நேர்மை எப்பொழுதும் நிலைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நேர்மையான நாடு இது? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாற்பது நாடுகளிலே இதற்கான ஒரு சமூக பரிசோதனை ஒன்றை நிகழ்த்தினார்கள். 40 நாடுகளில் வாலெட்ஸ் என்று சொல்வார்களே, பணம் வைக்கக்கூடிய சிறிய பர்ஸ், இதில் 40 நாடுகளில் ஆங்காங்கே பணத்தை போட்டுவிட்டு எத்தனை பேர் திரும்ப தருகிறார்கள் என்று சொல்லி யோசிக்கிற வேளையில்
100 பணப்பைகள் போட்ட இடத்தில் 72 விழுக்காடு பணப்பைகள் திரும்ப வந்து மீதி எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எங்கு 100க்கு 100 கொடுத்தார்கள் என்று சொன்னால் சுவிட்சர்லாந்து நாடு தான் முதலில் இருக்கிறது, இரண்டாவது பின்லாந்து நாடு இருக்கிறது, மூன்றாவது நெதர்லாண்ட்ஸ் இருக்கிறது, கடைசியிலே பெரு, மொராக்கா, சீனா என்கின்ற நாடுகள் இந்த பட்டியலில் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட நாடுகளில் நாமும் ஒரு நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் நேர்மையை நாம் உள்வாங்க வேண்டும். விவிலியத்திலே நிறைய நேர்மையான கதாபாத்திரங்களை விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவிலே முதல் நபராக நமக்கு சொல்லப்படுவோர் ஆபேல். மத்தேயு நற்செய்தி 23வது பிரிவு 35 ஆபேல் ஒரு நேர்மையாளர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரம் புதிய ஏற்பாட்டில் நிறுவப்படுகிறது. ஆபேலுடைய இரத்தம் நேர்மையான இரத்தமாக இருந்ததால் கடவுள் முன்னிலையில் அவன் இரத்தம் கூக்குரலிட்டது. கடவுள் நேர்மையாளரின் பொருட்டு கொலை செய்தவனை பழி வாங்குவதற்காக, தண்டனை கொடுப்பதற்காக இறங்கி வந்தார். நேர்மைக்கு பதிலை கடவுள் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக விவிலியத்தில் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே நோவாவை பார்க்கிறோம். தொடக்க நூல் 6வது பிரிவு 9வது இறைச்சொற்றரை பார்க்கிற பொழுது தம் காலத்தவருள் நேர்மையாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நோவா. நோவா கடவுளோடு உடன் நடந்து வந்தார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு முறை படைத்த உலகம் கேடுகட்ட உலகமாக மாறிவிட்டது என்று யோசித்த கடவுள் வெள்ளத்தினால் அழித்து விட்டு மீண்டும் புதிய உலகை படைக்கிறார். புதிய உலகில் முதல் மனிதனாக நோவா இருக்கிறான். எனவே ஆதாம் முதல் படைப்பின் முதல் மனிதனாக இருந்தால் இரண்டாவது முறை உருவான உலகத்தின் முதல் மனிதனாக நோவா இருக்கிறான். மிகுந்த நேர்மையாளன், ஒரே ஒரு பலவீனம், குடிவெறி, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நேர்மையாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் கடவுள் உங்களை பாதுகாப்பார் என்பதை நோவாவுடைய வாழ்வில் நம்மால் கண்டுகொள்ள முடியும். மூன்றாவது யோபுனுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது கடவுளுக்கு வாய் மிக அதிகம். உங்களுக்கு தெரியுமா? கடவுள் வாயை தவறாக பயன்படுத்திய இடமாக பார்ப்பது இங்குதான். யோபு சும்மா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தார். சாத்தான் கடந்து செல்கிற பொழுது கடவுள் என்ன சொன்னார்? சாத்தானை பார்த்து, என் ஊழியன் யோபு பார்த்தாயா, எவ்வளவு மாசத்தவனாக, நேர்மையாளனாக, கடவுளுக்கு அஞ்சியவனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார் என்று சொல்லும் பொழுதுதான் சாத்தான் கடவுளிடம் அனுமதி வாங்கி அவனை சீரழிக்கிறார். ஆனால் யோபு தன்னுடைய நேர்மையை ஒரு பொழுதுமே விட்டுவிடவில்லை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11வது பிரிவிலே 32 33 வரை பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டின் கதாபாத்திரங்களை அங்கு அடுக்கி வைத்திருப்பார்கள். நேர்மையாளர்கள் யார் என்று சொல்கிற விலையிலே கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் என்று சொல்லி ஏறக்குறைய 6 நபர்களை பற்றி, அவருடைய நேர்மையை பற்றி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது விவிலியம் சொல்லித் தருகிற இந்த 6 நபர்களை பற்றி சொல்கிற பொழுது இவர்கள் நேர்மையாளர்கள். வாழ்முனையில் கூட இவர்கள் தப்பினார்கள். அதே வேளையிலே மாற்றான் எதிர்த்தார்கள். நேர்மையாளர்களாக ஆட்சி புரிந்தார்கள். சிங்கத்தின் வாயை உடைத்தார்கள். தீயினுடைய கொடுமையை தணித்தார்கள் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிற இந்த வேளையிலே புதிய ஏற்பாட்டின் முகங்களாக இயேசுவை நேர்மையாளராகவும், திருமுழுக்கு யோவானை நேர்மையாளராகவும், இவ்வாறு பல்வேறு வகையான நேர்மையாளர்களை கடவுள் கொடுத்திருந்தாலும் கூட கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாமும் நேர்மையாளராக இருக்க வேண்டும் என்பதாகும். 3 காரியங்கள். 1, கடவுள் நம்மை நேர்மையாக இருப்பதற்கு வற்புறுத்துகிறார். 2, நேர்மையற்ற வழியை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார்.
3, இயேசு நேர்மையாக இருந்தது போல் நாமும் நேர்மையாக இருக்க வற்புறுத்துகிறார். நேர்மையாக இருப்பதால் என்ன கிடைக்கும்? நேர்மையாக இருப்பதால் உயிரை இழக்க நேரிடலாம், வலி மிகுந்த வாழ்க்கை கிடைக்கலாம், பேரை இழக்க நேரிடலாம், தனியாக இருக்கலாம். இருந்த பொழுதும் நேர்மையாக வாழ்வது என்பது கடவுளுக்கு எதிரியாக வாழ்வதை விட மனிதருக்கு எதிரியாக வாழ்வது சிறந்தது. நேர்மை பழகுவோம், இதன் மூலமாய் நேர்மையாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.